நம்ம யூஸ் பண்ற எல்லா இண்டிகேட்டருமே பொய் சொல்லலாம். ஆனா, இப்ப நான் சொல்லப் போற இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் எப்பயுமே பொய் சொல்லாது. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அதுதான் வால்யூம். வால்யூம் இண்டிகேட்டர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுக்கு எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ட்ரேடர் தீனா. நெறைய பேரு 1க்கு 4 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது RSI யூஸ் பண்ணுவாங்க, MACD யூஸ் பண்ணுவாங்க, சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இது எல்லாத்துக்கும் முக்கியமான பிரைஸ் மூவிங்க்கு காரணமா இருக்கிற வால்யூம் இண்டிகேட்டர யூஸ் பண்ண மறந்துருவாங்க. இப்ப நான் உங்களுக்கு வால்யூம் இண்டிகேட்டர் பத்தி ரொம்ப சிம்பிளாவே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒரு சார்ட்ல பிரைஸ் எங்க போகணும்னு டிசைட் பண்றது தான் வால்யூமோட வேலை. அதாவது அங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு ஃபைட் நடக்கும். இப்ப அங்க நடக்கிற ஃபைட்ல வர சவுண்ட் தான் வந்து வால்யூம். இப்ப வால்யூம் ஹையா இருந்துச்சு அப்படின்னா, பிக் பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப அதே வால்யூம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு 3 பவர்ஃபுல் சீக்ரெட் சொல்லப் போறேன். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்க்கு காரணம் வந்து வால்யூம் தான். இத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுற இடத்துல வால்யூம் இருக்கணும். ஒருவேளை வால்யூம் இல்லாம உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல 80% வந்து ஃபேக் பிரேக் அவுட்க்கு சான்சஸ் இருக்கு. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்த நம்ம வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. வால்யூமும் ஜாஸ்தியா அதே ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, அது கன்ஃபார்ம் அப் ட்ரெண்ட். இப்போ ஒருவேளை உங்களுக்கு மூவ்மெண்ட் மட்டும் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. வால்யூம் வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லன்னா, அது ஒரு ட்ராப். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சலுக்கும் வால்யூம் ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு குடுக்கும். இப்போ உங்களுக்கு வால்யூம்ல சடனா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பைக் வந்துச்சு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு மார்க்கெட் அடுத்த ட்ரெண்ட்ல மாறி போகுதுன்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் வந்து ₹100ல இருக்கு. இப்ப இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அதே மாரி வால்யூம் ஜாஸ்தியா இருக்குன்னா, அது வந்து இண்டிகேட்டர் பண்ற மேஜிக் கிடையாது. அந்த இடத்துல பிக் பிளேயர்ஸ் உள்ள வராங்க கேம சேஞ்ச் பண்றதுக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் சார்ட் ஓப்பன் பண்ணும்போது, எல்லா இண்டிகேட்டர்ஸோட வால்யூம ஃபர்ஸ்ட்டு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுக்கு எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீல மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்க ட்ரேடர் தீனா.